கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக வீட்டின் கேட்டின் முன்புறத்தில் ஒரு எச்சரிக்கை வாசகத்தை எழுதியிருக்கிற பார்க்கலாம். நாய்கள் கவனம். இங்கே நாய்கள் இருக்கிறபடியினாலே எனவே கவனித்து எச்சரிக்கையாக வரவும் என்ற அந்த அறிவிப்பு பலகை சொல்லுகிறது. நாய் என்றால் பெரும்பாலானோருக்கு பயம்தான். நாய் கடித்து விட்டால் ரேபியஸ் வைரஸால் பாதிக்கப்பட்டு மரணம் சம்பவிக்கும். இன்றைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டிலும் பல லட்சம் பேர் இந்த நாய்க்கடியினாலே பாதிக்கப்படுகிறதை செய்திகளிலே நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். பொதுவாக நாய்கள் மந்தை காக்கும்படி தான் அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டது. யோபு 30:1 அப்படி சொல்கிறது. இந்த நாய்கள் பெரும்பாலும் பீருண்டதை தின்னவும் பிணங்களை தின்னவும் ஆன ஒரு மிருகமாக காணப்படுகிறது. யாத்ராம 22:31 அப்படி சொல்லியிருக்கிறது. நாய்கள் ஊர் சுற்றி ஊளையிடும் ஒரு மிருகம். சங்கீதம் 59:6-14 இப்படி சொல்லியிருக்கிறது. அக்கிரமக்காரர் துரோகம் செய்கிறவர்களை நாய்கள் போல ஊர் சுற்றி திரிந்து ஊளையிடுவார்கள் என்று தாவீது சொல்கிறான். நீதிமொழி 26:11, 2 பேதுரு 2:22 நாயானது தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை எச்சரிக்கிறான். பாவத்திலிருந்து மனம் திரும்பின ஒருவன் திரும்பவும் தனது பழைய பாவ கிரியைகளுக்கு திரும்பினால் அவன் மூடன் என்றும் நாயின் அருவருப்பான செயலை செய்கிறவன் என்றும் வேதம் குறிப்பிடுகிறது. எபிரேயர் 10:29 தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 6:4 6ஆம் வசனத்திலும் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறதை இங்கே எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு பவுல் எடுத்து காட்டுகிறார். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆவது நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இந்த வார்த்தைகளை சொல்லிய பின்புதான் பேதுரு நாய் தான் கக்கினதை தின்னும்படி திரும்பினது என்று சொல்லுகிறார். இந்த பழமொழி இன்றைக்கும் சொல்லப்படுகிறதை நாம் கேட்கிறோம். சங்கீதம் 22:16-20 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பிவும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற அந்த நிலைமையிலே அவரை சுற்றிலும் நிற்கிற துஷ்ட மனிதர்களை குறித்து தாவீது தீர்க்க தரிசனமாக விதமாக குறிப்பிட்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசி 56ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர்கள், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்கமயமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்ளுகிறவர்கள், நித்திய பிரியர், திருப்தியடையாதிருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்கள், அவர்கள் ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான் என்று தீர்க்கதரிசி சில கள்ள ஊழியர்களை போதகர்களை குறித்து சொல்லுகிறான். தீத்து 1:12 கிரேத்த தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. 2 பேதுரு 2:13 இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்களில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் என்று பேதுரு கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள போதகர்களை, கள்ள அப்போஸ்தலர்களை குறித்து இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னது இதன் அடிப்படையிலே தான் அப்படி சொல்லுகிறான். தவறான உபதேசங்களுக்கும் தவறான ஊழியர்களுக்கும் விலகி நாம் ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட
காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறவர்களை கண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தரின் ஒத்தாசையோடு தேவ வசனத்தின் வெளிச்சத்தில் தினமும் நடக்க நாம் ஆண்டவருடைய கிருபையை நாட வேண்டும். தேவன் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாயின் கிரயம் என்பது சோதோம் பாவத்திற்கு அதன் அவலட்சணமான உறவுக்கு அடையாளமாக சொல்லப்படுவதாக வேத அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நாயின் கிரயத்தை எந்த பொருத்தனையிலாயிலும் தேவனாய் கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறதை தான் இங்கே வேத அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அவை மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவோம். நாய்களை போன்ற வாழ்கின்ற இந்த கள்ள உபதேசிகளுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் விலகி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். தேவன் நமக்கு கிருபை செய்வாராக.